ஹாய்! இன்னிலேருந்து மார்னிங் ரொட்டீன் போடலான்னு இருக்கேன். வெயிட் லாஸ் 10 டேஸ் எடுத்து ரொம்ப டயர்டாயாச்சு. ஸோ மார்னிங் ரொட்டீன் போயாச்சு. வெயிட்டு இந்த 10 டேஸில் வந்து 4 கேஜி குறைச்சிருக்கேன். பட் அது இன்னுமே எனக்கு 4 கேஜினா அந்த 1 கேஜி 1 கேஜில 1 கேஜி கொஞ்சம் அப்படி ஒரு நாள் கம்மியாக காட்டுது, ஒரு நாள் அதிகமாக காட்டுது. மேபி இது வேரியேஷன் நடக்க தான் செய்யும். அதிகமாக சாப்பிட்டா வெயிட் அதிகமாக தான் காட்டும். ஓகே, எவ்வளோ இருந்தோம் 76லேருந்து 72.5 வரைக்கும் குறைச்சிருந்தோம். இதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு பர்த்டேலாம் வருது March 2. ஸோ இதெல்லாம் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ஊர்லேருந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ நல்லா அவங்களும் வராங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்தாலே சாப்பிட வாங்கி தருவாங்க. நிறைய சாப்பிடுவேன். ஓகே, ஆனால் நான் கண்ட்ரோலாக சாப்பிடணும் இந்த வாட்டி. எப்பவும் போல் இல்லாமல் எப்போவுமே ஹஸ்பண்ட் வராரு, ஓகே திருவிழா களை கட்டிடுச்சுடா சாப்பிட்லான்னு இருப்பேன். அப்படிலாம் இந்த வாட்டி இருக்கக்கூடாது. எப்படியாச்சும் இந்த நைட்டு வந்து இது கூப்பிட்டு போவாங்க, அண்ணா நகர் போவோம். அண்ணா நகர் மில்லியன் பிரியாணி சாப்பிடுவோம். இப்போல்லாம் அவ்வளோவா சாப்பிட போகிறதில்ல. இப்போ புதுசாக ஒரு கடை கூட பொட்டலை பிரியாணிலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் நான் ஒன்றும் டேஸ்ட் பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு, வாழையில தையலை பிரியாணி நினைக்கிறேன், அது இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க ஒரு கடையே இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடிலாம் போவேன், அங்கே பிரியாணி சாப்பிடுவேன். அங்கே வெளியவே வந்து ஒரு இளநீர் பாயசம் வைப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா குல்ஃபி கடை இருக்கும், அது சாப்பிடுவோம். அப்புறம் குனாஃபாவில் ஆஃபர் போட மட்டும் தான் போயிருக்கேன். ஆஃபர் போடாத போது போனதில்லை. அங்கே ஹாட் சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குனாஃபா சாப்பிடணுன்னா அது சாப்பிட மாட்டேன், ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்ம பட்ஜெட்லாம் அது தாங்காது. ஸோ அங்கே எனக்கு அந்த ஆஃபர் போடும்போது அந்த சாக்லேட் இருக்குல்ல, ஹாட் சாக்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ இருக்குமே 40யோ அவ்வளோதான், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஆஃபர் போடும்போது தான். அப்புறம் வேறு என்ன சாப்பிடுவாங்க, வேறு எதுவும் நான் சாப்பிட்ற மாதிரி எல்லாமே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸ் எனக்கு அதிகமாக இருக்கும். சிக்கன் அதெல்லாம் நாங்கள் சிக்கனில் KFC சிக்கன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ப்ரைஸியாக ஃபீல் பண்ணுவேன். மார்னிங் பாப்பாலாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. அப்புறம் நான் ஒரே ஒரு தோசை மட்டும் பொடி தோசை ரொம்ப சாப்பிடணும் போல இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. சொக்கிலாம் போட்டு பொடி தோசை ஒன்று சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எங்கள் வீடு இருக்க போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அது கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு ரேஷன் கடையில் தம்பு வைக்கணுன்னாங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்புனேன். போகிறேன் ரொம்ப தூரம். எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 7 மலை 7 கடை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். எப்படா வீடு வரும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு 2 hours ஆகிடும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. நீங்கள் எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் எதனா டயட் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக March 2க்கு அப்புறம் டயட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். நான் எப்படியோ என்னோட டார்கெட் 65 சொல்லியிருக்கேன்னா, அட்லீஸ்ட் 70 ஆச்சு ஆசைப்பட்றேன் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தேன் ஆட்டோலேருந்து திருப்பியும் மெட்ரோ, அங்கேருந்து நடக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி இன்னும் முடியலை, திருப்பி ஏதோ மெட்ரோ வந்துட்டேன். மெட்ரோலேருந்து இறங்கிட்டு சரி, இன்றைக்கி அப்பா வீட்டில் இருந்தாங்க. எப்போவுமே ஆட்டோ சவாரிக்கு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வீட்டில் இருந்தாரா, அப்பா கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் அப்பாவும் ரெடியாக வந்துட்டாங்க. சரி, அப்பா கூடயே போயிட்டு அந்த ரேஷன் கடை அந்த இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஒன்றுமே போயிட்டு ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. 3 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், நம்பிச்சேன். நான் பாட்டு ஜாலியாக வந்துட்டே இருந்துட்டேன். நான் ரொம்ப நேரம் ஆகும் போல், கூட்டமாக இருக்கும் அப்போல்லாம் நினச்சேன். அப்போல்லாம் இல்லை. ஸோ அப்பா வந்துட்டார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டார் வேறு. வாப்பா, நான் எங்கள் அப்பா எப்போவுமே அப்படி தான், வெயிட் பண்ண வைக்கிறதுல சூப்பர். காலேஜ் போகும்போது கூட அப்படி தான். ஆட்டோக்காரர் பொண்ணு தானே, ஆனால் ஆட்டோலேயே போக மாட்டோம். எப்பயாச்சும் ஒரு நாள் தான் கூப்பிட்டு போவாங்க. அப்பா கூப்பிட்டு போப்பா கெஞ்சணும். அப்போயே எப்பயாவது தான் கூப்பிட்டு போவாங்க. சரி, எப்பயாச்சும் கூப்பிட்டு போகிறாங்க விட்டுடுவேன். இல்லைனா நான் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நடந்து போகணும் காலேஜுக்கு. காலேஜும் வாக்கபிள், ஸ்கூலும் வாக்கபிள் தான். நான் ரொம்ப தூரம்லாம் படிக்கல, எனக்கு ட்ராவல் பண்ணவும் பிடிக்காது. ஏன்னா ட்ராவலே அப்பயும் பிடிக்காது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன். ஆஃபீஸ் ரொம்ப வெறுத்துட்டேன். எங்கள் வீடு தண்டையார்பேட்டிலேருந்து போரூர் DLF வரைக்கும் எவ்வளோ கஷ்டம். கேப் வந்து கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க, விடிஞ்சிரும்.
ஐயையோ! அப்பா! அங்கேயே ஒரு தூக்கம். அங்கேயே தூங்குறது, அங்கேயே எழுந்துக்க எங்கடா வீட்ல இருந்த டைமே இருக்காது. அப்படியே ட்ராவலிங்லேயே போகும். தண்டையார்பேட் டூ டிஎல்எஃப்னா எவ்வளோ தூரம் போரூர். கஷ்டமப்பா. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். அம்மா ஊரில் இருக்காங்க தங்கச்சி கூட. ஸோ அதனால் தங்கச்சி பார்த்துட்ருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு வரைக்கும் போயிருக்காங்க. தங்கச்சி குழந்த பிறந்திருக்கு. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து அத்தை வந்து எறா பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கட்டியும் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போய்டும் சாப்பிடு, ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை. பாப்பா வேறு இன்றைக்கி ஸ்கூலில் ஸ்கில் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்துடணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிட்டு ஸ்கில் டேலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு குடிச்சுன்னு தான் அப்பான்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.